sir. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Sir, Mr. Boss is waiting for you. Sir, இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மிஸ்டர் ஒப்ராய் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு. Good morning. அதுக்கு அப்புறம் அந்த லண்டன் கிளையன்ட் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு சார். Good morning, sir. Good morning. Dev sir, your deal is final. ஆனா இதை விட பெஸ்டான வீட என்னால காட்ட முடியும். இத பாருங்க. இந்த பங்களா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. 4500 ஸ்கொயர் ஃபீட். எம்ப்ளப் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு ஃபேமஸான படத்தோட ஷூட்டிங் கூட இங்க தான் எடுத்தாங்க. ஒரு பெரிய தமிழ் டைரக்டர் தான் இந்த இடத்தை சூஸ் பண்ணாரு. இதோ இங்க பாருங்க. இன்னொரு பங்களா. இந்த பங்களாவும் ரொம்ப நல்லா Papers இருக்கும். ரெடியா இருக்கா? சார் இந்த ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸை செக் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் சைன் பண்ணலாம் சார். தேவ் சார், நீங்க இந்த பங்களாக்கு நிறைய பணம் தரீங்க. இந்த பணத்துக்கு நல்ல ஏரியால நல்ல பங்களாவே கிடைக்கும். நல்ல வீடு கிடைக்கலாம், பிடிச்ச வீடு கிடைக்காது. அண்ட் மிஸ்டர் போஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடு வேணும், நல்ல வீடா வேணும். நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. அப்படியே என்ன மாதிரி நானும் சோகமான ஒரு படம் பார்த்துட்டு ரொம்பவே அழுதேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த பாக்ஸே உங்களுக்கு தான். எனக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேவ் சார், நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அது 7 கோடி ரூபா கொடுத்து ஒரு பங்களா வாங்கியிருக்கீங்க. ஆனா பெரிய ஆளுங்க யாரும் இல்லைன்றீங்க. ஆமா, எதுக்கு அந்த இடத்துல? ஏன்னா மரம் எவ்வளோ பெருசா வளர்ந்தாலும் சரி, அதோட வேற என்னைக்கும் விடாது. அழறீங்களா? இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீ சந்தோஷமா இருக்கியா? அப்படின்னா நானும் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா இது என்ன? இதுவா, மனசு ஒரு பைத்தியம்பா. சந்தோஷம் அதிகமான உடனே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இன்னைக்கு உன்னோட அப்பா இருந்திருந்தா. அப்பா எங்க இருந்தாலும் சரி, அவர் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பாரு. நீங்க உங்க பசங்களை நிறைய கஷ்டங்களை தாண்டி வளர்த்துருக்கீங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பல வருஷத்துக்கு அப்புறம் நாம இங்க வந்திருக்கோம்ல. இங்க எல்லாமே மாறிடுச்சுல. முன்னாடி இங்க ஹரிலாலோட கடை இருந்துச்சு, இங்க ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் கூட இருந்துச்சு. அங்க ஒரு வயசானவர் பிச்சை கேட்பாரு. அவருக்கு நீங்க தினமும் சாப்பாடு கொடுப்பீங்க. உங்க பங்கு சாப்பாடையும் எடுத்து எதுக்கு அவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு நான் உங்ககிட்ட தினமும் சண்டை போடுவேன். அதுக்கு நீங்க, கடவுள் ஒருத்தரை ஏழ்மையா படைக்கலாம், ஆனா மனசு ஏழ்மையா இருக்க கூடாது. டேய், கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு போலாமே. ராம்சிங் காரை நிறுத்திக்கோ. அம்மா, இன்னைக்கு பழைய கணக்கெல்லாம் ஒரேடியா முடிச்சிடலாம். ஏமா எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு இதை சும்மா விட போறதில்ல. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வேண்டாம் தேவ், வேண்டாம்.
கசப்பான பாதாம தெரியாம சாப்பிட்டா அதை சாப்பிடக்கூடாது, கீழே துப்பிடணும். அதே மாதிரி கசப்பான நினைவுகளையும் நம்ம மறந்துடணும். சொல்றத கேளுப்பா. கடவுள் புண்ணியத்துல இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நீ படிச்சு பெரிய ஆளாயிட்ட. நேஹாக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுது. எல்லாம் நல்லா நடக்கும் போது எதுக்கு சொல்லு? பழைய காயத்தை நாமளே திரும்ப அதிகமாக்கணுமா? வா போலாம். இங்க பாரு தேவ், இந்த இடத்துல யார் வீடு இருந்துச்சு தெரியுமா? சாவித்ரி ஆண்டி வீடு இருந்துச்சு. என்ன தேவ், உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு? ஆமாம்மா, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா மறக்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல? போயிருப்பாங்க. மாமா, மாமி, நேஹா, ரியா, ரிக்கி போயிருப்பாங்க. இந்நேரத்துக்கு நிக்கி சத்தம் போட ஆரம்பிச்சிருப்பான். ஐயோ, எவ்வளோ பெரிய பங்களால! ஐயோ, இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களாவை நான் பார்த்ததே இல்ல. நீ நேஹாக்கா ரூமை பாத்தியா? எவ்வளவு பெரிய ரூம் தெரியுமா? நீ வா, உங்ககிட்ட சொல்லி ரூமை சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ளீஸ். நீயே சொல்லு. எனக்கு அண்ணா கொடுத்த ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நீ, உனக்கு எதுவுமே வேணாமா? என்ன சொன்னாலும் ஓகே. எனிவே, புது வீட்ல ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்துக்கலாம். கம் ஆன். போஸ் கொடு, நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். இப்படிதான். லட்சுமி, என் கூடவும் ஒரு செல்ஃபி. மாமா, இது செல்ஃபி. இத நம்ம தான் கிளிக் பண்ணணும். இன்னொரு விஷயம், போஸ் கொடுக்கிற போது டீனேஜர்ஸ் தான் கியூட்டா இருப்பாங்க, நீங்க இல்ல. இங்க பாருங்க, இவ்வளவு அழகான வீட்டுல எல்லாமே கியூட்டா தான் இருக்கும். அதுவும் என்ன மாதிரி. இது வீடே இல்ல, இது பார்க்க அரண்மனை மாதிரி இருக்கு. கொஞ்சம் அத்தையோட நிலைமை பாரு. கிராமத்துல வயலை சுத்தி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு. கிராமத்துல வாட்? வயல். நீங்க ரொம்ப ஸ்மார்ட் மாமா. நாங்க நேகாக்காவோட ரூம் பார்க்கணும். பாய். அடேங்கப்பா, தேவ் சூப்பரான வீடை வாங்கியிருக்கான். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கமா? நேஹா அக்காவோட ரூம்ல இத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இருக்கா? நேஹா அக்காக்கு சின்ன வயசுல இருந்தே பட்டர்ஃப்ளைஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு தேவ் அண்ணாக்கு ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா? அக்கா, சின்ன வயசுல இருந்தே ஒன்று சொல்வீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பூக்களுக்கு ரெக்கைகள் முளைச்சிருச்சுன்னா அது பட்டர்ஃப்ளை ஆகும்னு சொல்வீங்க, ஆமா தானே? ஆனா என்னோட ரூம்ல ஒரு ஈய கூட வரைய சொல்லல. அக்கா, உங்களோட ரூம் தான் வீட்லயே ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. பெஸ்டா? இந்த ரூம்ல அப்படியே என்ன பெஸ்டா இருக்கு? as usual நார்மலா தானே இருக்கு. ஓ ப்ளீஸ் கா, நார்மலா இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அக்கா, நான் ஒன்று சொல்லட்டா? இன்னும் ஒரு மாசத்துல நீங்க கல்யாணம் ஆயிட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம் எனக்கு தான். நான் பீஸா சாப்பிட்டு உங்க ரூமுக்கு வந்து இந்த துணியில வாயத்தோட விடு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர்ல கெச்சப் போட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ரியாக்கா கிட்ட சொல்லிட்டு தலையில எண்ணெய் தடவிட்டு அப்படியே இந்த பெட்ல வந்து படுப்பேன். அப்புறம் இந்த பில்லோ வச்சு என் தலையில தேய்ப்பேன். நீ முதல்ல எழுந்திருவா. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ரூம் என்னோடதுதான். யாரையும் ரூமுக்கு வரக்கூடாது. பொசசிவா? ரூம் தான் பிடிக்கல, அப்புறம் ஏன் கோவம் வருது? ரூம் ஓகே தான், ஆனா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த அலமாரி தான். ரொம்ப அழகா இருக்கு. வா வா போயிடலாம். வா வா வா, சீக்கிரம் வா. ஏன் இந்த அலமாரி மூடி இருக்கு? இந்த அலமாரியை எடுக்கணும் மேம், தெரியாம வச்சுட்டோம். இது எங்க இருக்கட்டும். இல்ல மேம், எடுத்துதான் ஆகணும். என்ன இப்ப? நான் தான் இது இங்க இருக்கட்டும்னு சொல்றேன்ல. தேவ் சார் ஆர்டர் பண்ணிருக்காரு.
பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு பிடிச்ச வீட்டுக்கு நாம வந்துட்டோம். என்னாச்சு ராதா? எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க? சும்மா இருங்க. புரிஞ்சிடுச்சு. ஆனந்த கண்ணீர் தானே? வாங்க ஈஸ்வரி அக்கா, நீங்க வந்துட்டீங்களா? பாத்தீங்களா, தேவ் பெரிய பங்களாவா வாங்கியிருக்கா. பெரிய ஆளுங்களோட வீடே இப்படிதான் இருக்கும். ஈஸ்வரி அம்மாவுடைய தவத்தால தேவ் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான். இல்லண்ணா, எல்லா அம்மாவும் பண்றதான் நானும் பண்ணிருக்கேன். என்னோட தேவ அவனா உழைச்சுதான் பெரிய ஆளா இருக்கான். ஈஸ்வரி, வீட்டை சுத்தி பாரு. முதல்ல நான் உங்க கிச்சனை பார்க்கணும்ல? வாங்க. இதுதான் உங்களோட கிச்சன். எல்லாம் இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. இவங்க யாரு தேவ்? வாங்க சொல்றேன். வாங்க வாங்கம்மா. அட, என்ன இது? புது வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்தில் இருக்கிற நாம தான் பால் காய்ச்சணும். அம்மா, இது வரைக்கும் நீங்க அதிகமா வேலை செஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாது. தேவ், கிச்சன் வெறும் கிச்சன் மட்டும் இல்லப்பா. ஒரு அம்மாக்கு அது தோழியா இருக்கும். கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் துணையா இருக்கும். ஒரு அம்மா அழும்போது கண்ணீரை மறைக்க கிச்சனுக்கு வந்து வெங்காயத்தை வெட்டுவாங்க. சந்தோஷமா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க கிச்சனுக்கு வந்து இனிப்பா சமைப்பாங்க. எனக்கு தெரியுமா, இந்த வீடு முழுக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சொந்தமா இருக்கும். ஆனா கிச்சன் மட்டும் அம்மாக்கு சொந்தமா இருக்கும். உனக்கு இது தெரியும்ல. ஆனா இப்ப கிச்சனை உன் அம்மா கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டல. அதுவும் பறிச்சு யார்கிட்ட கொடுத்துருக்க? அம்மா, இவர் நத்து ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம்மா. இவர் நல்லா சுத்தமா ஸ்வீட் பண்ணுவாரு. அம்மா, குளிச்சு 2 நாள் தான் ஆச்சு. தேவ், நான் தான் லட்டு செய்வேன். நீங்க கொஞ்சம் நகருங்களா? நீங்க லட்டு பண்ணீங்கன்னா பூஜையில யார் உட்காருவாங்க? இல்ல, அது எப்படி பூஜையா? நீ வீட்ல பூஜை வச்சிருக்கியாப்பா? உங்களுக்காக தான். உங்க கடவுள் மேல எனக்கு எப்போ நம்பிக்கை இருந்தது இல்லம்மா. தேவ், இப்படி சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. இன்னைக்காவது நீ கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் இல்ல எனக்காக? சரி, இதோ என் கடவுள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நல்லா இருப்பா.
சார் சார் நான் பண்ணுறேன் இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். பூஜைக்கான திங்ஸ் எங்கே இருக்கு? சார் அது கரேஜில் இருக்கு. கரேஜ் பூட்டி இருக்கு. கரேஜ் சாவி ஸ்டேட் ஏஜென்ட் போஸ் சார் கிட்ட இருக்கு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ போஸ். போஸ் ஸ்பீக்கிங். யா, நான் மிஸ்டர் போஸ் கிட்ட பேசணும். தேங்க் யூ அட் ஓவர் ஸ்மார்ட். சூப்பர். தேங்க் யூ சொல்றதுக்கு ஸ்வீட்டா? அம்மாக்கு செல்ல குழந்தையா இருந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் சொன்னது உங்களுக்கு ஒழுங்கா கேட்கலையா? வாட் டு யூ மீன் மேம்? ஒரு நிமிஷம். நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? why are you screaming? நீங்க யார்கிட்ட பேசணும்? நான் மிஸ்டர் சௌரவ் போஸ் கிட்ட பேசணுங்கிறேன். இது அவரோட நம்பர் தானே? ஆக்சுவலி அவரோட போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டாரு. அவர் இப்ப எங்க போனாருன்னு வேற எனக்கு தெரியாதே. எங்க பாருங்க மேம். எப்போ அவர் திரும்ப வருவாரு? ஐ டோன்ட் நோ. உங்க பேரையும் மெசேஜையும் சொல்லுங்க. என் பேரு தேவ் தீக்ஷித். அவர் வந்தாருன்னா என் காலை ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. விஐபி கல்ச்சர். அவங்கள முழுசா பேச மாட்டாங்க, மற்றவங்களையும் முழுசா பேச விட மாட்டாங்க. டேய், அது அலமாரி பிரியங்கா சோப்ரா மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. உனக்கு எப்பவும் பிரியங்கா சோப்ரா தானே? ஆமா, அவ்வளவுதான் நினைப்பேன். டேய், என்னடா அது சூப்பரா இருக்குடா. இந்த மாதிரி வீடெல்லாம் நான் படத்துல தானே பார்த்திருக்கேன். கலக்கறடா. ஏடா, இவ்வளவு பெரிய வீடு வாங்குறதும் நீ பண்டியை மறந்துட்ட தானே? இந்த பண்டியை எப்படிடா மறப்பேன்? வாழ்த்துக்கள்டா. ஆண்டி வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாங்க. அந்த கனவை நிறைவேற்றிடுறா. சீக்கிரம்டா சீக்கிரம். இந்த பக்கம் போடு. என்ன பண்றீங்க? ஒழுங்கா போல பிடிங்க. என்னடா நீ டேய் போடுடா. அடுத்து நான் தான் பேட் பண்ணுவேன். முடியாது இல்ல முடியாது. நீலாம் இல்ல, நான் தான் போவேன். நான் தான் பேட் பண்ணுவேன். அடடா. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம நிறைய வாட்டி இங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். உன் பால்ல நான் எத்தனை 6 அடிச்சிருக்கேன்ல? ஏண்டா, நீ என்ன நிலாவுக்கே பால் அடிச்சே? இங்க பக்கத்துல இருக்கிற கடை வரைக்கும் தான் போகும். அந்த ரத்னா ஆண்டி வீட்லயும் அடிப்பான்ல? நான் ஒரு உண்மை சொல்லவா? நீ மட்டும் 9ஆம் கிளாஸ்ல கிரிக்கெட்டை விடலன்னு வச்சுக்கோயேன், இந்நேரத்துக்கு ஒரு பெரிய கிரிக்கெட்டரே இருப்ப. ஆனா உன்னோட ஆம்பிஷனே வேறையா இருந்துச்சுல்ல? டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சக்லோ சார் இருந்தாருல்ல? ஆமா. அதான் 6ஆம் கிளாஸ். அவர் எல்லார்கிட்டயுமே உங்க ஆம்பிஷன் என்னன்னு கேட்டாரு. நம்ம ஃப்ரெண்ட் கௌதம் என்ன சொன்னா? இன்ஜின் டிரைவர் ஆகணும்னு சொன்னா. அவன் பார்க்க பென்சில் மாதிரி இருப்பான், அவன் போய் இன்ஜின் டிரைவர் ஆக போறான். அதுக்கப்புறம் நான் என்னை பத்தி தான் உனக்கே தெரியுமே, சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பைத்தியம். நான் சௌரவ் கங்குலி ஆகணும்னு சொன்னேன். ஆனா நீ ஒரு நல்ல மகனா ஆகணும்னு சொன்ன. ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்தே உனக்கு போரிங்கான கனவு தான். டேய் மச்சான், இன்ட்ரெஸ்டிங்கான கனவை பத்தி என்கிட்ட கேளு. எனக்கெல்லாம் இப்போ டாப் கிளாஸான கனவுகள் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தேவ், ஒரு உண்மை சொல்ல, இதை தவிர உன் வாழ்க்கையில உனக்கு எந்த கனவு இல்லையா? பட் என்னோட வாழ்க்கையில வேற எந்த கனவுக்கும் இடம் இருந்ததே இல்லை. ஏன் நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு வந்து கொடுத்து வைக்கிற? அப்ப நாங்க எப்ப வீட்டுக்கு போறது? உனக்கு மட்டும் தான் வேலை இருக்கா? எங்களுக்குலாம் வேலை இல்லையா? சீக்கிரம் போமா. ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரம் தண்ணி குடிச்சிட்டு இருப்ப? நான் எடுத்துட்டு போறேன். போமா, நாங்கெல்லாம் குடிக்க வேண்டாமா? இருங்க, நான் நல்ல ஆளு. 1 மணி நேரமா நின்னுட்டு இருக்கா வந்து. நான் எடுத்துட்டு வரேன். நீ ஏன் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த? நீ போய் படி. என்னாச்சு தேவ்? இல்ல ஒண்ணும் இல்லவா. அங்க லட்டு செஞ்சுட்டு இருக்காங்கடா. பண்டிதர்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா. உங்க பண்டி வந்திருக்கான். இவன் என்ன வேலை செஞ்சாலும் அதுல கண்டிப்பா ஒரு குறை இருக்கும். தேவ், நீ ரொம்ப அமைதியா இருப்ப. ஆனா இவ உனக்கு அப்படியே ஆப்போசிட். எல்லா விஷயத்தையும் குறை சொல்லுவா. ஆனா என்ன பிரயோஜனம்? வேலையை ஒழுங்கா செய்யலனா வேலை சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க. அது என்னன்னா, குறைங்கிறது பாக்குறவங்க கண்ணை பொறுத்தது. என்ன மச்சான், இங்க ரொம்ப வேர்க்குது. நான் அப்படியே வெளியே கிளம்புறேன். நேஹா, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு.
இந்த வீட்லயே உன்னோட இந்த ரூம் தான் ரொம்ப பெருசு. உன்னோட இந்த ரூம் தான் ரொம்பவே அழகாவும் இருக்கு. அம்மா உங்களை மாதிரி என்ன பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பல, எனக்காக பெரிய கனவும் காணல. அதான் இந்த பெரிய வீடு, பெரிய ரூம். அதுக்கு பதிலா தானே இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நேஹா, அண்ணா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து காலேஜ்ல எல்லா ஈவென்ட்லயும் கோல்டு மெடல் தான் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு தடவை சில்வர் கிடைச்சது. அதை நினைச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கொஞ்சம் யோசிங்க அண்ணா. தன்னோட கழுத்துல சில்வர் மெடலோட ஒருத்தி பிறந்தானா அவளுக்கு எப்படி இருக்கும்? என்ன அம்மா வாழ்நாள் முழுக்க ரெண்டாவதா மட்டும்தான் நினைச்சாங்க. அப்ப எனக்கு கோவம் வராதா? நேஹா, நடந்த விஷயங்களை நம்மளால மாத்த முடியாத. ஓகே, இப்ப நீயே சொல்ல. உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீ ஆசைப்படுறது எல்லாமே உனக்கு கிடைக்கும். சரி, அப்படின்னா எனக்கு இந்த அலமாரி வேணும். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி அலமாரி ஒரு ரூம்ல இருக்கும். எனக்கு இதே மாதிரி இல்ல, எனக்கு இந்த அலமாரி தான் வேணும். அதுவும் இன்னைக்கே. நேஹா, நான் நினைச்சது நடக்கணும். நேகா, அட ரொம்ப வேகமா இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? உன்னோட அத்தை கிட்ட பேச மாட்டியா? அத்தை, அட என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்ப நீ சோகமா இருக்க? இது பாரு, இப்பவே நீ அழ ஆரம்பிச்சிடாத. உன் கல்யாணத்துக்கும் கொஞ்சம் கண்ணீரை மிச்சம் வை. நீ கல்யாணத்துல அழலைன்னா பொண்ணு சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தேவ் உன் கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கான். உண்மையிலேயே ராமரோட அவதாராம. என்னாச்சு உனக்கு? தேவ் கிட்ட சண்டை போட்டியா? அண்ணன் தங்கச்சி கூட சண்டை வரதானே செய்யும். அவன் ஏதாவது சொல்லியிருந்தாலும் என்ன இப்ப? அவன் உன் அண்ணன், உன் மேல அவனுக்கு உரிமை இருக்கு. ஆமா, எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. என்கிட்ட உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் கேட்ட ஒரு அலமாரியை கூட கொடுக்கல. நேகா, அவனுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. ஆனா அவன் உனக்கு ஒரு அலமாரியை கூட கொடுக்கல. அந்த அலமாரியில அப்படி என்ன இருக்கு? நாம பார்க்கணும். தேவ அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்ன மறைக்கிறான்னு தெரியணும். அதே கால். ஹலோ மிஸ்டர் போஸ். சொல்லுங்க. நான் மிஸ்டர் போஸ் கிட்ட தான் பேசணும். அண்ணா இன்னும் வீட்டுக்கு வரல. எப்போ வருவாரு? உங்க அண்ணா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்கா முடிக்கவே இல்லை. நான் கால் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க எதுக்காக என்கிட்ட சண்டை போடுறீங்க? நான் போஸ், சரோ போஸ் கிடையாது. உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா பிபி அதிகமாயிடும். இது பாருங்க மேம். துமி ஏக்தா போக்கா. என்ன போக்கா போக்கா? எதுக்கு பெங்காலில போய் பேசுறீங்க? நான் உங்களோட ப்ராப்பர்ட்டி டீலரும் கிடையாது, உங்களோட டிரான்ஸ்லேட்டரும் கிடையாது. சோ குட் பை. ஹலோ. லட்டு இப்படி இருந்துச்சுன்னா என் தேவுக்கு பிடிக்காது. நல்லா நெய்யை ஊத்துங்க. என்னாச்சுமா? என் கையில இருந்தது கீழே விழுந்துருச்சு. ஒண்ணும் இல்ல. மா, இங்க வாங்க. என்னையா வேலை பாக்குறீங்க? இப்படியா வேலை பண்ணுவீங்க? தேவ் இங்க பாரு. தேவ், எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு தேவ், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அது என்ன தெரியாம என் கையில பட்டுடுச்சு. தெரியாம பட்டுடுச்சுப்பா. நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா, ஒண்ணும் இல்ல எனக்கு. நீங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. தேவ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொல்றத கேளு தேவ். எங்க போற? இந்த மாதிரிலாம் வீட்ல சின்ன சின்ன பிரச்சனை நடக்கதான் செய்யும். இதை விட சரி, தேவ அலமாரியில என்ன வச்சிருக்கான்னு உனக்கு பார்க்கணும்னு தோணல? இங்க பாரு. வா. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? எதுக்கு தேவ் தேவையில்லாம இவ்வளவு பதட்டப்படுற? எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா சும்மா இருங்க. நானும் உனக்கு அதை தான் சொல்றேன், சும்மா இரு. அட என்னாச்சுங்க? நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் யாருன்னு பார்க்கறேன். போய் பாரு.
நேஹா தேவ், என்ன இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அலமாரிக்குள்ள வச்சிருக்க? இது ரொம்ப அழகான அலமாரிப்பா. இதுக்குள்ள எதுக்குப்பா நீ இதெல்லாம் வச்சிருக்க? நிறைய வீணான பொருள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெளியில போடலாம்ல. இந்த தேஞ்சு போன பழைய செப்பல் யாரோடதுப்பா? சொல்லு. இது பழைய ஷால். இது எதுக்காக நீ வச்சிருக்க? கிழிஞ்சு போன டைரி. இதுல என்ன இருக்கு? February 5, 1997 வீட்டு வாடகை, வீட்டோட செலவு. இரு, நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்ல. டீ தூள், பென்சில், பென், தேவோட யூனிஃபார்ம். தேவ், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னோடது. இதுல எதுக்காக நீ குப்பையை சேர்த்து வச்சிருக்க? போதும். நீங்க இந்த வீட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரமா வந்துட்டோம்ப்பா. என்ன ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. ஆனா என்னோட அம்மாவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு. பயணம் தூரமா இருந்துச்சுன்னா செருப்புங்கிறது தேஞ்சுதானே போகும் இல்லையா? இந்த டைரியில எழுதி இருக்கிறது பழைய கணக்குங்க மட்டும் அல்ல. ஒரு 100 ரூபாய் எங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வெறும் 100 ரூபாய் மட்டும் கிடையாது. அதுல நிறைய சின்ன சின்ன கனவுகளா அடங்கி இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த குழந்தை அந்த காயத்தை பத்தி பெருசா யோசிக்காத. அவங்களுக்கு அந்த கனவு தான் முக்கியம். இதோ இந்த டைரியில அந்த சின்ன சின்ன கனவுகள் இருக்கு. இது இது உங்களுக்கு குப்பை மாதிரி தெரியுதுல்ல? ஆனா இது குப்பை இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அம்மா சிந்தின வேர்வை. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. நேஹா, சீக்கிரமா போய் தயாராகுமா? உன்னோட மாமியார் வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த அலமாரி மேல யாரும் கை வைக்க கூடாது. நேஹா, நாளைக்கு உனக்கு இதே மாதிரி ஒரு அலமாரி கிடைச்சிடும். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.